அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் 10ஆம் வகுப்பு பாடநூலின் இயல் 2இல் இடம்பெற்றிருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி, தொகாநிலை தொடர்கள் இவைகளோட இன்டீரியர் 1 மார்க்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க டேஸ் பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. புயல்களுக்கு பெயர் வைக்க சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள் டேஸ் 8. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் டேஸ் அகநானூறு. தெற்காசிய நாடுகளில் தமிழர்கள் குடியேறிய நூற்றாண்டு டேஸ் 19ஆம் நூற்றாண்டு. வலம்புரி இடம்புரி புயல்களின் விளைவை கண்டுபிடித்த குஸ்டாவ் கொரியாலிஸ் டேஸ் நாட்டைச் சேர்ந்தவர், பிரெஞ்சு. வலம்புரி இடம்புரி என்ற இருவகை சுழற்சிக்கு டேஸ் விளைவு என்று பெயர், கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக சிங்காரம் கொடுத்தது 7.5 லட்சம். தமிழ்நாட்டை உலுக்கிய புயலுக்கு கஜா என்று பெயர் வைத்த நாடு இலங்கை. பெய்டி என்று புயலுக்கு பெயர் தந்தது டேஸ், தாய்லாந்து. கீழ்கண்டவற்றுள் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நாடுகளின் பட்டியலில் இல்லாத நாடு இந்தோனேஷியா. வங்கக்கடலில் வீசும் புயலும் இடம்புரி புயல்களும் டேஸ் நாடுகளை தாக்கும், அமெரிக்கா, ஜப்பான், சீனா. ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள் இக்கூற்றுக்குரியவர் டேஸ், தலைமை மாலுமி. சரியான கூற்றுகளை தேர்க. இதில் சரியான கூற்று பார்த்திங்கன்னா எல்லாமே சரியான கூற்று தான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. சிங்காரம் 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக தந்தார். புயலில் இடம்புரி புயல், வலம்புரி புயல் என இருவகை விளைவுகள் உண்டு. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறையை 2000ஆம் ஆண்டில் தொடங்கியது. இது எல்லாமே சரியான கூற்றுதாங்க. அடுத்து சிங்காரம் இந்தோனேசியாவில் தங்கியிருந்த நகர் மெபின். சரியான கூற்றை தேர்க. புயலிலே ஒரு தோணி என்பது ஒரு டேஸ் புதினமாகும், கற்பனை புதினமாகும். பினாங்கு என்பது டேஸ், மலேசியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு. அடுத்து அவுளியா மீன்கள் கூட்டத்தை சிங்காரம் எதனுடன் ஒப்பிடுகிறார்? எருமையுடன் ஒப்பிடுகிறார். அடுத்து தொகை நிலைத்தொடர் டேஸ் வகைப்படும்? 6 வகைப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ், தொடர். 2 சொற்களுக்கு இடையில் உருபு மறைந்து நின்று பொருள் தருவது டேஸ், தொகை நிலை தொடர். தொகை அப்படின்னாவே மறைந்து வந்துள்ளது அப்படின்தாங்க பொருள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, முல்லைப்பாட்டு கீழ்கண்ட எந்த நூல்களுள் ஒன்று? அடுத்து கரும்பு தின்றான் எவ்வகை வேற்றுமை தொகை? 2ஆம் வேற்றுமை தொகை. கரும்பை தின்றான் ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளதால் அது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பொறுத்துக. 4ஆம் வேற்றுமை தொகை. மதுரை சென்றார். 4ஆம் வேற்றுமை உருபு கு, மதுரைக்கு சென்றார். அடுத்தது செங்காந்தல். பண்பு தொகை. செம்மை கூட்டல் காந்தல், நிலைமொழியோட ஈற்றில் மை விகுதி வர்றதுனால பண்பு தொகை. அடுத்தது தேர்ப்பாகன். உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. அடுத்து மலர்கை. உவமை தொகை. மலர் போன்ற கை, போன்ற அப்படிங்கிற உவமை உருபு மறைந்து வந்துள்ளதால உவமை தொகை. தொகை அப்படின்னாவே மறைந்து வந்துள்ளதுன்னு பொருளுங்க. வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருந்தா வேற்றுமை தொகை, உவம உருவு மறைஞ்சு வந்திருந்தா உவமை தொகை, மறைஞ்சு வந்திருந்தா உண்மை தொகை. அதை மனசில் வச்சுக்கோங்க. அழகாக இந்த மாதிரி இலக்கண குறிப்பு நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடலாம். அடுத்து 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை எது? தமிழ் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு. 4ஆம் வேற்றுமை உருவும் அதன் பயனும் உடன் மறைந்து வந்திருப்பதால் உடன் தொக்க தொகை. தொகைனாவே மறைந்து வந்துள்ளதுன்னு பொருள். அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க. அண்ணன் தம்பி உவமை தொகை. சாரை பாம்பு
இருபெயரொட்டு பண்பு தொகை. இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை. சாறை ஆகிய பாம்பு. இதில் பாம்புங்கிறது பொது பெயர், சாறைங்கிறது சிறப்பு பெயர். பாம்புங்கிறது எல்லா பாம்புகளையும், பாம்புங்கிற இனத்தை மொத்தமாக குறிக்கக்கூடிய பொது சொல். சாறை அப்படிங்கிறது அந்த பாம்புகளில் ஒரு இனமான சாறையை மட்டும் குறிப்பது. இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது இன்மொழி பண்பு தொகை. இனிமை கூட்டல் மொழி பண்பு தொகை. இனிய மொழி, இனிமைங்கிற பண்பை அந்த இடத்துல உணர்த்தி வருது. வீசு தென்றல் வினைத்தொகை. வீசு அப்படிங்கிற வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு வேர்ச்சொல் முக்காலத்தையும் உணர்த்தி வருவதால் அது வினைத்தொகை ஆகிறது. அப்போ இதில் தவறான இணை பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி உவமை தொகை. அண்ணன் தம்பிங்கிறது உண்மை தொகைன்னு வந்திருக்கோனுங்க, ஆனால் அது உவமை தொகைன்னு வந்திருக்குது, அதனால் அது தவறான இணை. அடுத்து உருபு ஏற்கும் வேற்றுமைகள் எத்தனை? உருபு ஏற்கும் வேற்றுமைகள் 6. ஏன்னா முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாதுங்க. அதனால் உருபு ஏற்கக்கூடியது இடையில் வரக்கூடிய 6 வேற்றுமைகளும் உருபேற்கும். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொது பெயர் எது? பாம்பு அப்படிங்கிறது தாங்க பொது பெயர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க. இரு சொற்களுக்கு முதலிலும் இடையிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது அப்படின்னு வரணுங்க. ஆனால் இவங்க முதலிலும் இடையிலும்னு கொடுத்துருக்குறாங்க, அதனால் தவறான கூற்று 2வது இருக்கக்கூடியது. அடுத்து இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதில் இரு பெயர் என்பது டேஸ். பொது பெயர், சிறப்பு பெயர். முதலில் சிறப்பு பெயரும் பின்னர் பொது பெயரும் இணைந்து வரும். வினைத்தொகை என்பது டேஸ். காலம் கறந்த பெயரெச்சம். இது எப்படியும் கேட்கலாங்க. காலம் கறந்த பெயரெச்சம் என்பது டேஸ் வினைத்தொகை. எப்படி கேட்டாலும் பதில் ஒன்று தாங்க. வினைத்தொகை என்பது டேஸ்ன்னு கேட்டால் காலம் கறந்த பெயரெச்சம், காலம் கறந்த பெயரெச்சம் என்பது டேஸ்ன்னு கேட்டால் வினைத்தொகை. அடுத்து பொறுத்துக. கொள்களிறு பண்பு தொகை. கொள்களிறு வினைத்தொகை. வட்டத்தொட்டி பண்பு தொகை. அதாவது கொள்களிறு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் முக்காலத்தையும் உணர்த்தி வருகிறது. கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. வேர்ச்சொல் முக்காலத்தையும் உணர்த்தி வந்தால் வினைத்தொகை. அடுத்தது வட்டத்தொட்டி பண்பு தொகை. வட்டம், நிறம், வடிவம், சுவை இதெல்லாம் பண்புங்க. அந்த பண்பை உணர்த்தி வருவதனால் அது பண்பு தொகை. அடுத்தது மார்கழி திங்கள் இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் இணைந்து வருவது இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு. இதில் மார்கழிங்கிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக மார்கழி மாதத்தை மட்டும் குறிக்கக்கூடிய சொல் சிறப்பு பெயர். திங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பெயர். திங்கள்னா மாதம்னு அர்த்தங்க. அது மார்கழியாக இருக்கலாம், தை, மாசி, பங்குனி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் இணைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது தாய் சேய் உம்மை தொகை. தொகைனா ஏற்கனவே சொன்னாங்க மறைந்து வந்துள்ளதுன்னு பொருள். இங்கே உம்மை தொகைனா இம் அப்படிங்கிற எழுத்து மறைஞ்சு வந்திருக்குதுன்னு பொருளுங்க. இங்கே தாயும் சேயும் அப்படின்னு வர வேண்டியது தாய் சேய்னு வந்திருக்குது, அந்த இம் மறைஞ்சு வந்திருக்குது, அதனால் உம்மை தொகை. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் அளவு பெயர் அல்லாதது எது? எண்ணல் அப்படிங்கிறது அளவுங்க, எண்ணி கொடுக்கக்கூடியது. எடுத்தல் அதுவும் அளவு தான். அடுத்தது முகத்தல் அதுவும் அளவு தான். கொடுத்தல் அப்படிங்கிறது தாங்க அளவு பெயர் அல்லாதது. அடுத்து முறுக்கு மீசை வந்தார். இதில் வண்ணமிட்ட சொல்லுக்குரிய தொகை அன்மொழி தொகை. முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அவரோட மீசையை வச்சு நாம் அவரை அடையாளப்படுத்துகிறோம். அது அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா வேற்றுமை அல்லாத வழியில் வரக்கூடிய தொகை சொல் அப்படின்னு பொருளுங்க. மலர் போன்ற கை. இத்தொடரில் போன்ற என்பது உவம உருபு. போல, போன்றது எல்லாமே உவம உருபுகள் தாங்க. அடுத்து
மதுரை சென்றார் என்ற வேற்றுமை தொகையில் மறைந்து வந்துள்ள உருபு கு. மதுரைக்கு சென்றார் அப்படின்னு இருக்கணுங்க. அந்த வேற்றுமை உருபு கு மறைந்து வந்துள்ளது. அடுத்து நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்துவது பண்பு பெயராகும். பண்பு பெயர் தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆனா என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து மதுரை சென்றார் என்ற தொடரில் டேஸ் அமைந்துள்ளது. வேற்றுமை தொகை அமைந்துள்ளது. வீசு தென்றல் என்ற தொடரில் டேஸ் அமைந்துள்ளது. வினைத்தொகை அமைந்துள்ளது. வினைத்தொகைன்னா ஏற்கனவே பார்த்தங்க. வேர்ச்சொல் முக்காலத்தையும் உணர்த்தி வந்தால் வினைத்தொகை. வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். கீழ்கண்ட தொடர்களில் எது பண்பு தொகை ஆகும்? செங்காந்தல், செம்மை கூட்டல் காந்தல். நிலைமொழி ஈற்றில் மை விகுதி வந்தாவே பண்பு தொகைங்க. மலர்கை என்ற தொடரில் டேஸ் அமைந்துள்ளது. உவமை தொகை. மலர் போன்ற கை அப்படிங்கிறது தான் மலர்கை அப்படின்னு அமைஞ்சிருக்குதுங்க. போன்ற அப்படிங்கிற உவம உருபு மறைஞ்சு வந்திருக்குது, அதனால் அது உவமை தொகை. கீழ்கண்ட தொடர்களில் எது உண்மை தொகை ஆகும்? அண்ணன் தம்பி. அப்போ இங்கே இம் மறைஞ்சு வந்திருக்குதுங்க, அதனால் இது அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வர வேண்டியது இம் மறைந்து அண்ணன் தம்பின்னு வந்திருக்குதுங்க, அதனால் இது உண்மை தொகை. அடுத்தது கரும்பு தின்றான், இரண்டாம் வேற்றுமை தொகை. கரும்பை தின்றான் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல ஐ அப்படிங்கிற இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து மதுரை சென்றார், நான்காம் வேற்றுமை தொகை. மதுரைக்கு சென்றார், அப்போது நான்காம் வேற்றுமை உருவான கு மறைஞ்சு வந்திருக்குது, அதனால் அது நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்து தமிழ் தொண்டு, நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. தமிழுக்கு செய்யும் தொண்டு, கு அப்படிங்கிற நான்காம் வேற்றுமை உருவும் செய்யும் எனும் அதன் பயனும் மறைந்து வந்திருப்பதால் அது நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. கொள்களிறு வினைத்தொகை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வேர்ச்சொல் முக்காலத்தையும் உணர்த்தி வந்தால் அது வினைத்தொகை. கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு. அடுத்து இதுவும் நம்ம பார்த்துருக்குறோம். வட்டத்தொட்டி, வட்டம் அப்படிங்கிற பண்பை குறிக்கிறதுனால அது பண்பு தொகை. சாரை பாம்பு, இருபெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்திருப்பதால் இது இரு பெயர் இணைந்து வந்த இருபெயரொட்டு பண்பு தொகை. தாய் சேய் உண்மை தொகை. இம் தாயும் சேயும்னு வர வேண்டிய இடத்துல இம் மறைந்து வந்திருப்பதால் இது உண்மை தொகை. முறுக்கும் மீசை வந்தார், அன்மொழி தொகை. அன்மொழி அப்படின்னாவே வேற்றுமை அல்லாத வழி. இதில் வேற்றுமை உருவு எதுவும் மறைந்து வராமல் வரக்கூடியது தான் அன்மொழி தொகை. இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல் 2 இருக்கக்கூடிய இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த இன்டீரியர் 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸோடு சந்திக்கலாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.